சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. என்னதான் பிரச்சனை? எங்க தலைவர் வந்து சிங்கிள் டிஜிட் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது குவான்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியம்னா அவருக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்லை, நம்பர்ஸ் முக்கியம் இல்லை. நாங்கள் பேரம் பேச மாட்டோம்னு தான் சொல்றாரு. நாங்கள் வந்து காங்கிரஸ் மாதிரியோ இல்லை மற்ற கட்சி மாதிரியோ நாங்கள் மிரட்டுற வேலைலாம் எங்களுக்கு இல்லை. தொண்டை ஒரு ரூபாய் வேலை பார்க்க மாட்டாங்க. நான் திருப்பி வான் பண்ணுற எச்சரிக்கிறேன் தமிழக முதல்வர் அவர்களே. எங்களை ஏமாத்தி எங்களை எலிச்சாவைய கூட்டமாக நினைச்சு ஏதாவது பண்ணி இன்னி எங்களுக்கு 8 சீட்டு அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் கூட பெரும் சிக்கலாகும். புதிதாக உள்ள முகங்களுக்கு சீட்டு தரப்போகிறார்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு விசிகாவில். அது உண்மையா? இதெல்லாம் உண்மையான கேள்வி கேட்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளுடைய மைய புள்ளியே என்னன்னா ஜனநாயகம். அதிகாரத்தை வந்து ஒரு பக்கத்தே வந்து பைக்கெட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, ஒரு இடத்துல குவியக்கூடாது. அதாவது நமக்காக பேரம் பேச, நமக்காக லாபி பண்ண திமுக யாருமே இல்லை. முக்கியமான ஒரு அமைச்சரே என்ற பேசினார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னதான் பிரச்சனை? இன்னும் விசிகா வந்து தொகுதி பங்கீட்டில் இழுபறி பண்ணுது. தலைவர் வந்து நேரடியாக நான் ஸ்டாலின் கிட்டே முதல்வர்கிட்டே பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கோபம் காட்டி வெளில வந்துட்டாருன்னா ஒரு டாக் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் தொகுதிகளை 5 தொகுதிகளுக்கு உடன்பட்ட கையெழுத்து போட்டாங்க, மதிமுக கையெழுத்து போட்டுடுச்சு, காங்கிரஸ் கையெழுத்து போட்டுடுச்சு. விசிகாவுக்கு என்ன சிக்கல்? விசிகாவுக்கு எந்த காலத்திலுமே எந்த சிக்கலுமே இல்லை. சிக்கலை முடிக்கிறதா விடுதலை சிறுத்தைகளே. சிறுத்தைகளுக்கு வேலை என்னென்னா எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ அதை ஒரு சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு உள்ளவர் தான் எங்கள் தலைவர். நீ சொன்ன உண்மைதான். முதல்ல அங்கே போனதுமே அவங்க வந்து சிங்கிள் டிஜிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் வந்து சிங்கிள் டிஜிட் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு 12 சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சார் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த குழு சொல்லும்போது சரி நான் முதல்வரிடம் பேசிக்கொள்கிறேன், அவ்வளோதான் நடந்தது. வேறு ஒன்றுமே இல்லை. முதல்வருக்கு எங்களுடைய வலிமை தெரியும். ஏன்னா முதல்வர் வந்து எல்லார்கிட்டையுமே மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறார். சும்மா முன்னணி தோழர்கள் மட்டுமல்ல, நேரடியாக வந்து தொண்டர்கள்ட்ட லிங்கில் இருக்கிறார். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி அவருடைய ஃபேஸ்புக் பதிவு எடுத்து நீங்கள் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் திமுக ஓட்டு போட்டதே இல்லை, ஆனால் இந்த முறை நான் போடுவேன் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நாங்கள் வேலை செய்யலை, ஓட்டு போடாதவர்களுக்கு வேலை செய்து அவருடைய மனதை நான் வென்றிருக்கிறேன், ஆகையால் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம்னு பதிவு பண்ணுறாருல. அவர் கீழே இருக்க தொண்டர்கள்ட்டையும் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் கேட்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைக்கு 2 இலக்கம் கொடுக்கலைன்னா இங்கே வந்து கீழே வந்து தொண்டர்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ எங்கள் தலைவர் எதுனா பிரச்சனை, எங்கள் தலைவர் நம்பர்ஸ்லாம் பெருசாக எடுக்க மாட்டார். அதாவது குவான்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியம்னா அவருக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்லை, நம்பர்ஸ் முக்கியம் இல்லை. நாங்கள் பேரம் பேச மாட்டோம்னு தான் சொல்கிறாரு. அப்படின்னா நேரம் முடிவுக்கு வந்திருக்கணுமே தொகுதி பங்கீடு. இன்னும் இல்லை, அவங்க வந்து மற்றெல்லாம் முடிக்கணும். இன்னைக்கு தானே இந்திய கம்யூனிஸ்டே முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அண்ணன் சண்முகம் அவர்களும் தோழர் சண்முகம் அவர்களும் இன்னமும் அவங்க கையெழுத்து போடலைல. அது மாதிரி இன்னமும் தேமுதிமுகவுக்கு வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க, ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் முடிவு பண்ணல. அண்ணன் கமலஹாசன் முடிவு செய்யலை. நாங்கள் இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து காங்கிரஸ் மாதிரியோ இல்லை மற்ற கட்சி மாதிரியோ நாங்கள் மிரட்டுற வேலைலாம் எங்களுக்கு இல்லை. மிரட்டுறதில் உருட்டுதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம்னா நாங்கள் சொல்லியிருந்தோம்னா செஞ்சுருந்தோம்னா தமிழக அரசியல் வரலாறே மாறி இருக்கு. சரி ரைட்டா ஓகே, ஒரே ஃபெட்டப்பாக இருக்குது நம்ம பண்ணுறீங்களோ பண்ணாமல் விட்டுட்டோமே. இல்லை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து கதவையும் சாத்தினா ஜன்னலையும் மூடிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரே இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் அதை மாதிரி கேளுங்க. ஏன்னா சனாதானத்தை எதிர்க்கிற அளவுக்கு மற்ற அளவுக்கு போல்டு இல்லை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? அதிமுக காரர்கள் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் ஒருவேளை போயிருந்தோம்னா இவங்க அதுக்கடுத்து பிஜேபி சேர்த்துருந்தானு என்ன ஆயிருக்கு? அப்போ நாங்கள் முன்னாலே கணிக்க முடியுது இவங்களுக்கு வலையை விரித்து ஆளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு. இந்த பக்கத்து பாருங்கள், இப்போ வரைக்கும் என்ன பேசிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவார் விஜய், சேர்ந்த பிறகு இவர் துணை முதல்வராகி விடுவார், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குல்ல, மறுக்க முடியாது. ஆதவர்ஜுனா சொல்றார் 90 சீட்டு தரேன்னாங்க, முதல்வர்லாம் தரேன்னாங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. ஆதவர்ஜுன் பேச்சுனா வச்சு நீங்கள் கேட்காதீங்க, அது ஒரு தற்கொலை தம்பி.
என்ன தம்பி? தற்கூரி தம்பி. சூப்பர் ஸ்டார் ரஜினியாவே வந்து பேசி தான் பேர் அடைஞ்சிக்கிறதுக்கான முயற்சி செய்யக்கூடியவர். எங்கள்கிட்ட உரண்டை எழுப்பார். இது மாதிரி அவர் வந்து ஒரு தற்கூரித்தனமான வேலையை செய்வார். உங்களுக்கு விஜய் சொன்னாரான மெயின் மேட்ரு. விஜய் என்ன வாயை திறக்கலையே, அமைதியாக தானே இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நாளைக்கு கூட போய் சேர்ந்துடலாம். பிரதர் என்ன எலெக்ஷனுக்கு டேட் இருக்குது, டைம் இருக்குது, ரைட்டாக அங்கே போய் கூட சேர்ந்துடலாம், ஒரு மாதிரி அமையலாம். ஆனால் அவங்கள நம்ம நம்ப முடியாது. ஆனால் இந்த காலத்திலையும் திமுக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக சனாதனத்தை எதிர்க்கிறது. அப்போ சனாதனத்தை எதிர்க்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம், மக்கள் நலன் சார்ந்து, மக்கள் நலன் கூட்டணியை விட்டே நாங்கள் வந்தோம். எதுக்கு வந்தோம்? மக்கள் நலன் சார்ந்து. மக்கள் நல கூட்டணி தான் இப்போ இருக்குது திமுக. ஆமாம், அது கரெக்டாக சொன்னீங்களே. மக்கள் நல கூட்டணியின் காரணமாகத்தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ எல்லாரும் வந்து அண்ணன் விஜயகாந்த் வந்ததுலேருந்து நீ தவிர எல்லாரும் வந்திருக்காங்க. ஜிகே வாசன் வேஸ்ட்டு, அது நம்ம கூப்பிட தேவையில்லை. கூப்பிட்டா உடனே வந்துடுவார். அதை நாங்கள் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அவர் வந்து கொஞ்சம் சங்கீத்தனமாக தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நீ வேணால் ஒரு 2-3 நாட்கள் பொறுங்க, எங்களுக்கு கையெழுத்தாயிரும். ஆனால் 2 இலக்கம்ன்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 2 இலக்கம்னா 10 2 இலக்கம் தான், 99 2 இலக்கம். இல்லை, தலைவர் 12 சீட்டு கேட்டிருக்கிறாரு. அதை உடச்சி நாங்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னார், நான் 12 சீட்டு கேட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு. ஆனால் அந்த 12 சீட்டு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்பி நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, எப்படி இதை நம்புறீங்க? ஏன்னா 6 தொகுதி கடந்த முறை மதிமுக கொடுத்தாங்கன்னா 4 தான் தராங்க. 6 தொகுதியில் கொடுத்த இந்திய கம்யூனிஸ்ட்டு 5 தான் தராங்க. எல்லா கட்சிகளுக்கும் குறைக்கிறாங்க. காரணம், பல கட்சிகள் உள்ளே வந்திருக்கு, கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்க அப்படிங்கிறதா திமுகவோட குரலாக இருக்குது. அப்போ விசிகாவுக்கு மட்டும் எப்படி டபுள் த டிஜிட் எப்படி தர முடியும்? அதாவது கட்சியுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். நான் வந்து கூட்டணி இருக்கிறனால இப்போ நாளை எலெக்ஷன் நிற்க போகிறேன். அவங்களுடைய இந்த நெகட்டிவான சில வேலையில் சொல்லிட்டுனா எனக்கு ஒரு ஓட்டு போடாது, அவங்க ஓட்டு விழுகாமல் போயிடும், தப்பு. ஆனால் ஒரு நேர்மையாக பேசக்கூடிய சங்கத்தமிழை கட்சி வளர்ச்சி எதிராக அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணன் விஜயகாந்த் இருந்த காலத்தில் இருந்த மாதிரி தேமுதிமுக இல்லை அப்படின்ற ஒரு யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் இதுக்கு முன்னாடி இருந்த மாநில செயலாளர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய போராட்டம் பண்ணி போய் ட்ரெயினை மறிச்சார். அந்த ட்ரெயினை மறிச்சது எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு அவங்க மனசாட்சி தெரியும். சரி, அண்ணன் இப்போ வந்துட்டார் புதுசாக. யார்? எங்கள் பழைய அண்ணன் தான் இப்போ அங்கே போயிருக்காரு மாநில தலைவராக. இவர் வந்த பிறகு ஏதாவது மாநாடு நடத்தியிருக்கிறாரா? ஒரு தலைமைக்கு வரும்போது மாநாடு காட்டி மக்களை திரட்டி காட்ட வேண்டும் அல்லவா? அவங்களை காட்ட முடியுதா? இதெல்லாம் ஒரு யதார்த்தமான கள நிலவரம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் எதையுமே காட்டாமல் 28 தொகுதி வாங்க முடியுது. நீங்கள் வருஷம் பெரிய மாநாடு போடுறீங்க, சனாதனத்துக்கு எதிராலாம் பேசுகிறீங்க. 12 தொகுதி வாங்குறதுலே பெரிய போராட்டம்லாம் இருக்குது. தலைமுறையாக வந்து நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறவங்க, நசுக்கப்பட்டிருக்கிறவங்க, நாங்கள் தாங்க உண்மையாகவே கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை போராடுறவங்க. இப்போ கூட களத்தில் வந்து எங்கள் தலைவர் 2 நாளைக்கு முன்னாடி ஜெயிலில் ஒருத்தனை கொண்டு போட்டாங்க, போலீஸ் கஸ்டடியில் கொண்டதுக்கு வந்து ஓப்பனாக பதில் சொன்னார்ல, அவங்க பூரா நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் மேலே. அவர் தான் போலீஸ் மினிஸ்டரு. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம்? அந்த போலீஸு, அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவர் குற்றவாளி, காலை உடச்சிருக்கிறாங்க, கைது பண்ணி உள்ளே போடணும்னு சொல்கிறோம்ல. எங்கே யாராவது சொல்கிறாங்களா? ஆனால் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து போராடக்கூடியவர்கள். இப்போ கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு, வேறு யாராவது பேசினாங்களா? இப்போ இதில் இருக்கிற கட்சி தலைவர் யாரும் பேசினாங்களா? நாங்கள் தான் நாங்கள் நேரடியாக ஸ்பாட்டுக்கே போகிறோம். அவங்க அப்பாவே என்ன சொல்கிறாரு? எழுச்சி தமிழர் ஸ்பாட்டுக்கு வரணும் சொன்னாரா சொல்லலையா? அப்போ நாங்கள் வந்து நேர்மையாக போராடுகிறோம். அந்த நேர்மையாக போராடுறதுல தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய மீடியாவில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்ல, நடுநிலை பத்திரிகையாளர்கள் வென்று எடுத்திருக்கிறோம். இப்போ அண்ணன் மணியனாக இருக்கட்டும், தமிழ பாண்டியனாக இருக்கட்டும், இல்லை ஐயநாதனாக இருக்கட்டும், யாருமா நீ பேரை சொல்ல நான் பேசுகிறேன், ரவீந்திரன் துரைசாமியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க? விடுதலை சிறுத்தைக்கு ஒழுங்கா மரியா 2 மடங்கு இலக்க கொடுங்க, நீங்கள் கொடுக்காம இருக்கும்போது பச்சை துரோகம்ன்றாரு அவர். நான் விடுதலை சிறுத்தையா? அதனால் இப்போ நீங்களே எழுதுறீங்களே, நக்கீரன்லேயே எழுதுறீங்களே, விடுதலை சிறுத்தை வலிமையான அமைப்புன்னு எழுதுறீங்களே, பரவலாக இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நினச்சிக்கிறோம் நார்த்தில் மட்டும்தான் வெயிட்டாக இருக்கிறோம், சவுத்துலேயும் இப்போ வெயிட்டாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் நாங்கள் சவுத்துலேயும் 2 சீட்டு கேட்டிருக்கிறேன், பெரிய குளமே சோழம் தான் கேட்டிருக்கிறேன். அதனால் வந்து நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் என்பது நாங்கள் சொல்லலை, நாங்கள் என்றைக்கு நாங்கள் பிரகடனப்படுத்தலை. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள், சில அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க, அவங்க வெளியிலேயே போயிடாமல். நாங்கள் வெளியிலாம் போக மாட்டோம், பட் அவங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு பயம் வரும்ல. நாங்கள் எப்படி வெளியில் போனோம்னா அது வந்து ஒரு நாகரிகம் இல்லை. நாங்கள் போராடி எங்கள் உரிமையை நாங்கள் வென்றெடுப்போம். நான் மீண்டும் சொல்கிறேங்க, தெளிவாக இருக்கிறேன். ஒருவேளை நான் திருப்பி நக்கீரன் தான் சொல்கிறேன், ஒருவேளை எங்கள் தலைவர்கிட்ட வந்து இதெல்லாம் புலம்பி கரெக்டாக 2ஆம் கட்ட தலைவர்களும் சில பேர் திமுக ஆதரவாளராக இருக்கிறாங்க, நம்ம மறுக்க முடியாது. அவங்கள்ட்டையும் புலம்பி இல்லைங்க உங்கள் தலைவரை குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு குறைத்து வாங்கிடலாம். எங்கள் தலைவர் சரி பரவாயில்ல அடுத்து பார்த்துருவோம்னு சொல்லிடலாம். ஆனால் தொண்டை ஒரு ரூபாய் வேலை பார்க்க மாட்டாங்க. நான் வான் பண்ணுறேன், எச்சரிக்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் மீண்டும் வரலாறு படைக்க வேண்டும், மீண்டும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றதே இல்லை தேர்தலில். அறிஞர் அண்ணா காலத்தில் இறந்த பிறகு டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி வந்தார், அதுக்கடுத்து அவர் வெற்றி பெற்றார், அது வரலாறு.
அதுக்கு எடுத்து வரலாறு நீங்கள் மீட்டெடுக்கவே முடியலை. இப்போதான் நீங்கள் வரலாறு படைக்க போகிறீங்க. நான் மீண்டும் எச்சரிக்கிறேன், நீ நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த பாயிண்ட்டை மட்டும். எங்களை ஏமாற்றி எங்களை எலிச்சாவைய கூட்டமாக நினச்சி ஏதாவது பண்ணி இன்னி எங்களுக்கு 8 சீட்டு அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் கூட பெரும் சிக்கலாகும். பிரதர், எந்த மாட்டுக்கிறது. நான் வந்து டெய்லி தொடர்பில் இருக்கிறேன். டெய்லி எனக்கு தொண்டர் வந்து டெய்லி 100 பேர் பேசுகிறேன். ஏன்னா என் நம்பரை வந்து வெளியில் போட்டு விட்டாங்க அவனை எடுத்து. அதனால் தொண்டை நேரடியாக ஃபோன் பண்ணுறேன், தலைவர்கிட்ட சொல்லியிருப்பா, தலைவர்கிட்ட சொல்கிறதே உங்கள் வேலை. நான் சொன்னேன்னு என் பேரை சொல்லணும்னு நான் தலைவர்கிட்ட நான் கன்வே பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இதுமாதிரி திமுகலேருந்தே பேசுகிறாங்க, திமுகவுடைய முக்கியமான ஒரு அமைச்சரே என்கிட்ட பேசினார். இதுக்கு மேலே என்ன சொல்லணும், நீங்கள் அண்ணன்ட்ட சொல்லுங்கள், அண்ணன்ட்ட சொல்லி எப்படியாவது வந்து வாங்கிருங்க. அவர் எப்படி முதல்வர் கொடுத்துருவார், முதல்வருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் அமைப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்பிளாக பெண் அமைப்பு மூலமாக எல்லா ரிப்போர்ட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் விடாமல் வாங்கணும். ஏன்னா இப்போ நம்ம வாங்கினாலும் கீழே வேலை பார்க்கணும்லங்க, வெம்பாட்டு படுத்துருவாங்க, நீங்கள் வேறு மன உளைச்சலாயிருவாங்க. அதனால் நிச்சயமாக அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்களேன், 100க்கு 100 பாருங்கள், எங்களுக்கு 2 இலக்கம் உறுதி. இல்லை 2017 இருக்கிறீங்க, உங்களுக்கு 12 தான் நீங்கள் கேட்க முடியுது. ஆனால் நேற்று வந்து தேமுதிகவுக்கே 10 தரேன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போகிறதாக தகவல் வருது. அப்போ அது வந்து எப்படி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தல? இல்லை ஏங்க, இதுக்கே இந்த பாடம் இருக்குது. 6, 7, 8ன்றாங்க. நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாமுங்க. அவங்க வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் வந்து அவங்க எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தது. அந்த அண்ணனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் இப்படி இறந்து போகாமல் இருந்தாருன்னா இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய வலிமையான ஒரு அமைப்பாக வந்திருக்கு. விஜய்னா அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். அவங்க போதாத காலம் பாவம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமாயி அவர் இறந்து போயிட்டார். இன்னமும் மக்கள் மனசில் அவர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு மனித நேயர்னு. ஆனால் நம்ம அவங்களோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? தேமுதிக காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டுகள் தரதாக நடக்கக்கூடிய பேரம் தான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. சண்முகம் கூட அதை குறிப்பிட்டு பேசிட்டு இருந்தார். அப்போ தேமுதிக உள்ளே வந்தது தான் சிக்கலா? இல்லை, அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கிறீங்க. தேர்தல் என்பது நல்லது கெட்டது பார்ப்பதை விட வெற்றி தோல்வியை தான் பார்ப்பாங்க. இதுதான் தேர்தலுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி. அந்த ஸ்ட்ராட்டர்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. யாரோட? பிஜேபியோட. அப்போ பிஜேபியிலேருந்து ஒரு ஆளை தூக்குறாங்களே, அதான் இங்கே அரசியலில் முக்கியமானது. இப்போ அவங்க அங்கே இருக்கிறனால நமக்கு ஒரு வெற்றி கிடைக்காது, இல்லை வெற்றிக்கு சிக்கல் வரும் அப்படின்னு அவங்க உணர்கிறாங்க. அப்போ அதனால் அவர் எடுக்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு நிறையா கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை நீங்கள் குறைத்து மதிப்பிடாது. இங்கே ஆள் இல்லைன்றது மேட்டர் இல்லை. ராஜீவ்காந்தி மகன் ராகுல் காந்திக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, இந்திரா காந்தியோடைய பேரன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ராகுல் காந்தி அதனால் இவர் நேருடைய கொள்ளு பேரனா இவ்வளோ ஒரு இமேஜோடு அவர் இருக்கிறார். இன்றைக்கி அடுத்த அவர் தான் எனக்கு பிரதமர். நீ வேணால் 2029 பாருங்கள், இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி. அதனால் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, அது அவங்க பிரச்சனை. நாங்கள் வந்து அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம். எங்களுக்கு இதுவே பெரும்பாடாக இருக்குது. நீங்கள் வேறு வந்து நக்கல் கேட்குற நக்கல் பண்ண இல்லை. இதில் 2017 இருக்கீங்க. பல தேர்தல்களாக என்ன சொல்லி திமுக சீட்டை குறைச்சிச்சுன்னா பாஜக உள்ளே வந்துடும். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அதுதான் சொல்கிறாங்கன்னு விசிகாவினர் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் புலம்புறதை பார்க்க முடியல. அது வந்து இப்போ இந்த புலம்பல் வந்து நிச்சயமாக முதல்வருக்கு போயிருக்கும்ல. நான் அதான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இப்போ தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது. அதே எங்கள் தலைவர் ஏன் சொல்கிறாரு, நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன்னு ஒரே வார்த்தையில்? ஏன் அவங்கள்ட்ட தானே குழு தானே பேசணும். ஏன் பேசுகிறோம்னா அவருக்கு தெரியும் ரைட்டா என்ன பண்ணு ஏது பண்ணு. இங்கே பாரு, அவர் வந்து திருப்பி முதல்வராக வேணும் நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையா? இல்லை ஒரு பத்திரிக்கையாளர் நான் கேட்குறேன், உண்மையாக நல்ல ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது, வரணும் தானே உங்கள் விருப்பமாக இருக்குது, இல்லை நக்கீரோட விருப்பமாக இருக்குது, மக்கள் விருப்பம் அதுதான். அதை வந்து கெடுக்கிற மாதிரி செய்யக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஏற்கனவே 180க்கு மேலே நின்றவங்க. உதயசூரியனில் நான் இருக்கா, அதே மாதிரி தனியாகவே 170க்கு மேலே நின்றாங்க. இப்போ புதுசாக ஆள் வர்றாங்கன்னா நீங்கள் தான் குறைச்சி கொடுக்கணும், நாங்கள் குறைக்கக்கூடாது. ரைட்டாக நீங்கள் தானே நாங்கள் குறைக்கணும். நீங்கள் தானே கூட்டியாந்தீங்க. நாங்கள சொன்னோம் வாங்க விஜயகாந்த் கட்சியை கூட்டியாங்க, இல்லை அவங்கள கூட்டியாங்க, இவ்வளோ நாங்கள் சொன்னோமா? இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த நுட்பத்தை உணர மாட்டுறாங்க. நீங்கள் மெயினாக சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் தான் அண்ணன், பெரிய அண்ணன், பிக் பாஸ், ரைட்டா? அப்போ நீங்கள் தான் அந்த சுமையை சுமந்து கொண்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எடுத்து கொடுங்க. அவங்களும் குறைச்சிக்கிட்டாங்களே, 160 தானே இப்போ திமுக நிற்க போகுது. 160 எங்களுக்கு கரெக்டாக வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த கணக்கு போடுங்க, கரெக்டாக வரும். அவங்க என்ன நினைக்கிறேன்னா இன்னமும் 180 நிற்கிறதுக்காக முயற்சி நடந்து கொண்டு இருக்கிற நமக்கு செய்தி வருதில்ல. அப்போ கூட நீங்கள் 160 வாங்கி நீங்கள் கடினமாக வேலை பார்த்து கடினமாக வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து உங்களுக்கு தான் அமைச்சர் பெருமை கட்டுருக்காங்களா, வேலை பார்த்து கடினமாக நீங்கள் செயல்படணும். செயல்பட்டு நீங்கள் 160 நின்று 120 30 ஜெயிக்கணும். ஏன் 160 ஜெயிங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் இந்த முறை இங்கே ஒரு போன முறை வந்து 2 MP வாங்கினோம், 2 வெற்றி பெற்றோம்ல, 100 ஸ்ட்ரைக் ரேட்டு. அடுத்து 6 வாங்கினேன், 4 வெற்றி பெற்றேன், யாருக்கோ 70 ஸ்ட்ரைக் ரேட்டு. முடிஞ்சு போச்சு. இந்த முறை 12 வாங்கி 12 ஜெயிச்சு ஒரு 12 பேர். அதிமுக கம்யூனிஸ்டுகள்லாம் கோவம் வராதா? அவங்க வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்க வாங்கின சீட்டை ஜெயிக்கணுமா இல்லையா? இப்போ மதிமுக சீட்டு வாங்கியிருக்கு,
இந்திய கம்யூனிஸ்ட் சீட்டு வாங்கியிருக்கு. இப்போ இவங்களாம் வெற்றி பெற வேணும்ல, எப்படி வெற்றி பெற முடியும்? தலித் ஓட்டு அங்கே போகணும்ல. அவங்களாம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலாக சீட்டை கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு அந்த ஓட்டு வரும் அப்படின்னு. நான் இன்னமும் சொல்கிறேங்க, எங்கள் ஓட்டு தாங்க அவங்களை தீர்மானிக்கிற சக்தியை. அவர் அடுத்தபடியாக முதல்வராக அப்படி உட்காரணும்னா விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு ஒவ்வொன்றா விழுகணும். விசிக நிர்வாகி ஒருத்தர் போட்டு இந்த பதிவு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துச்சு. அதாவது நமக்காக பேரம் பேச, நமக்காக லாபி பண்ண திமுக யாருமே இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஆள் திமுக இருக்காங்க, நமக்கான ஆள் இல்லை அப்படிங்கிறதான அவங்களுடைய வேதனையாக இருக்குது. அப்புறம் எப்படி இது சாத்தியமாகும்? அது ரொம்ப சோக கதை தான். எங்கள் தலைவர் தான் கட்சியை உருவாக்குனார், எங்கள் தலைவர் தான் பல எம்எல்ஏக்களை உருவாக்குனார், பல எம்பிக்களை உருவாக்குனார். இன்றைக்கி வந்து இந்த சூழ்நிலையும் அடுத்த தேர்தலுக்கு வந்து போய் பேச வேண்டிய பொறுப்பு எங்கள் தலைவருக்கு தான் இருக்குது. நல்ல கேள்வி தான். இதெல்லாம் வந்து எப்படின்னா திமுகவில் இருக்கிற தலித் அமைச்சர்கள் பேசலாம், அவங்க யாரும் பேசுறது இல்லை. ஓப்பனாக இதெல்லாம் ஓப்பன் டாக். வார்த்தையில் இருக்கிறது ஆர்எஸ்ஆர் இருக்காரு, அதெல்லாம் பேச மாட்டாருங்க. ராஜா அண்ணன்லாம் வந்து நல்லா படித்தவர், அறிஞர், நல்லா அம்பேத்கர்லாம் முழுசாக படித்தவர். அவர் அங்கே போல்டாக பேசுறது இல்லை. அவர் மட்டுமல்ல, இன்னொருத்தர் இருக்கிறார் அமைச்சர், அண்ணன் கணேசன்லாம் இருக்கிறார், திட்டக்குடிலாம் அவர் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். அப்போ இவ்வளவுக்கு நாங்கள் வந்து செயல்படுறோம், ஆனால் அங்கே போய் யாரும் பேசுறதில்லை. இப்போ எங்கதிலே அமைச்சர் விடுங்க, எங்கள் இதில் இருக்கிற எம்பி ஒருத்தர் இருக்கிறார்ல, இதையுமே தலைவர் செஞ்சுக்கிருப்பார், அவரெல்லாம் போய் அங்கே பேசணும்ல. அந்த மன வருத்தம்லாம் எனக்கே இருக்குது நேரடியாக. அதில் என்ன மாட்டுக்கிறத சொல்கிறது? இப்போ எங்கே இருக்கிற 4 எம்எல்ஏ இருக்கிறாங்களே, 4 எம்எல்ஏ போய் அங்கே போய் நீங்கள் உட்காரணும்ல, உட்காந்து கேட்கணும்ல. அந்த வருத்தம்லாம் சங்கத்தமிழுக்கு இருக்குது. வெறும் சங்கத்தமிழ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொண்டனுக்கு இருக்குது. இல்லை இதெல்லாம் இப்போ ஆல்ரெடி சீட்டு கொடுத்தவங்களுக்கு தரப்போகிறதில்ல, புதிதாக உள்ள முகங்களுக்கு சீட்டு தரப்போகிறாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு விசிகாவில். அது உண்மையா? 100க்கு 100 உண்மை. இதெல்லாம் உண்மையான கேள்வியே கேட்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளுடைய மைய புள்ளியே என்னென்னா ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்திற்கு என்ன அர்த்தம்னா அதிகார பகிர்வு. அதிகாரத்தை வந்து ஒரு பக்கத்தே வந்து பைக்கெட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, ஒரு இடத்துல குவியக்கூடாது. அந்த அதிகாரத்தை பல பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அப்போத்தான் கட்சியில் இருக்கிற தொண்டனுக்கு, கடைசி மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, விடுதலை சிறுத்தைகளில் இருந்தோம்னா அடுத்து நம்ம எம்எல்ஏ ஆகலாம்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு வன்னிய தோழர் இருந்தார், வந்ததுமே கொடுத்தோம். இப்போ வன்னிய மக்களே எங்களை நோக்கி வர்றாங்களே. அதே மாதிரி இஸ்லாமியர் யார், அன்பு தம்பி ஆனூர் ஷானவாஸ், அவர் கொடுத்தனால யார் வர்றா? இஸ்லாமிய தோழர்கள்லாம் வர்றாங்க. அதுமாதிரி சில கிறிஸ்துவர்கள் கொடுத்தோம், அவங்களாலையும் வர்றாங்க. இது மாதிரி நீங்கள் கடைசி தொண்டனுக்கு கொடுத்தா ஒரு மாவட்ட செயலர் 2 பேர் கொடுறா, அந்த முறை ஒரு ஒன்றிய செயலர் கொடுறா. ஏன் கொடுக்கக்கூடாது? பெண்களுக்கு 2 பெண்களுக்கு கொடுங்க. புதிய சக்தி இளைஞர் அணிக்கு இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 விழுக்காடு யார் கொடுக்க சொல்கிறார்? அவர் இல்லை இளைஞர்கள் கொடுக்க சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருங்க. அதில் பெண்களும் அடக்கம் 50 விழுக்காடு கொடுக்கணும்னு அங்கே அவர் போர்க்கொடி தூக்குறாரு. நாங்கள் ஒன்றும் பெருசாக போர்க்கொடி தூக்கலை, இளைஞர்களுக்கு கொடு சீட்டை, ரைட்டா? அப்போ நாங்களும் இங்கே பேசிகிட்டே இருக்கணும், பேசாமலாம் இல்லை. அதிகார பகிர்வு தாங்க ஜனநாயகத்தின் முக்கியமான பங்கு. அதனால் எங்கள் தோழர்களே இப்போ இந்த வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்தவங்க சில விஷயங்களை சாதிச்சிருக்காங்க, ப்ரூவன் லீடராக அவங்க மாறியிருக்காங்க, ப்ரூவன் எம்எல்ஏவாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறது தானே சரியாக இருக்குங்கிற ஒரு கோணமும் பேச. இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இங்கே மாறுபடுது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி. இந்த நேரத்தில் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சியை ஒரு கட்டமைப்பாக வச்சுருக்காரு, ஆர்கனைசேஷனை, அந்த அமைப்பை. ஆனால் கீழேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மாவட்ட செயலர் எல்லாருமே ஏறக்குறைய அங்கேயும் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஏறக்குறைய கலைஞர் பிரிவிலே என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பிரிவு என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ஒரு குறுநில மன்னர்களைப் போல அங்கே கட்டமைப்பு நல்ல முறையாக வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? கட்சியுடைய அந்த அமைப்பை கட்ட வச்சுருக்கலன்னா 13 வருஷம் எதிர்கட்சியாக இருக்க முடியாது. அவங்கள அந்த வலிமை இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதாரண தொண்டர்கள் தான் அதிகாரத்துக்கு வர்றான். நாங்கள் ஒன்றும் பெரிய அரசியல் படித்தோம், பரம்பரையாக அரசியலை புரிந்தே இல்லை. இவர் தான் ஒரு வழியை காட்டுறாரு. இவர் வழியை காட்ட பிறகு இன்றைக்கி 4 எம்எல்ஏ ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அனைத்துமே எழுச்சி தமிழுக்காக வாங்கப்பட்ட ஓட்டு தான். இதை நாங்கள் ஓப்பனாக சொல்லுவது அவங்களுக்கும் தெரியும். ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஒரு எவரெஸ்ட்டில் மலையில் ஏறுறாங்க பார்த்தீங்களா, மற்ற வீரன்லாம் அவன் பாட்டு ஏறி மேலே போயிட்டே இருப்பேன், அவனுக்கு பின்னாடி அவனுடைய சப்பார்டினேட்லாம் வருவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அந்த மலையில் இப்போ ஏற வேண்டியதாக இருந்தால் எப்படின்னா, அந்த அரசியல் மலையில் இவர் முதல்ல ஏறணும், ஏறிக்கிட்டு கீழே இருக்க ஆளை தூக்கி விடணும். இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் அவர் மேடைக்கு மேடை சொல்லுவார், ஒரு 100 கிலோ இதில் வெயிட்டை தூக்குற பந்தயத்தில் மற்றவன் 100 கிலோ தூக்கணுமே அவனை வெற்றி கொடுத்துருவாங்க. நான் 150 கிலோ தூக்கினா தான் எனக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அது மாதிரி எங்கள் தலைவருக்கு இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்லலை, இப்போ எத்தனை எம்எல்ஏ வருத்தப்பட மாட்டாங்க, நம்ம தம்பிமார்கள் இருக்காங்க, அன்னைமார் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெற்றி பெற்றது காரணம் முழுக்க தலைவர் தான், தலைவருடைய முகம்தான் விடுதலை சிறுத்தைகள். அதனால் அவங்களுக்கும் தெரியும். அவங்களே வந்து முன்னுணர்ந்து இப்போ வந்து எங்கள் தலைவரே பேசிட்டார் ஒரு மீட்டிங்லேயே. என் கட்சியுடைய முதலமைச்சர் பாவரசுடைய இறப்பு நிகழ்வில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம இங்கே உருவாக்க போகிறேன்.
அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும், ஏன் யாருன்ற அதை பற்றி பேசலை அப்படின்றாரு. அப்போ அதோட அர்த்தம் என்ன? கம்யூனிஸ்டில் வெற்றி பெற்றாலும் மட்டும் இல்லை, வாய்ப்பு கொடுத்துட்டாலே திருப்பி வாய்ப்பு இல்லை. மேக்சிமம் 2 முறை. இப்போ 2 முறை உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க, நீ எம்எல்ஏ ஆகிட்டீங்க. இல்லை ஒரு தடவை எம்எல்ஏ ஆகலை, ஆனால் 3ஆம் முறை உங்களுக்கு தரமாட்டாங்க. ஆனால் கேரளாவில் அது வேறு, கேரளா ஒரே முறை தான். அப்போ எவ்வளவு அதிகார பகிர்வு, அதான ரொம்ப முக்கியம். எங்கள் தலைவர் இருந்தால் பாருங்கள், உங்களுக்குலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் நீங்கள் பைபிள் தான் உங்களுக்கு வேத போக்கு, நீங்கள் வந்து ஒரு இவராக இருங்க அது குரான் தான். அதே மாதிரி அவங்களுக்கு அது என்ன பகவத்கீதையை சொல்கிறாங்க ரைட்டா. மற்ற இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம். எங்கள் விடுதலை சிறுத்தைகள் இது அமைப்பாயத்திலும் புத்தகம் தான். இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா படித்து பாருங்கள். முதல் நக்கீரதானே வெளியிட்டுச்சு ரைட், நல்லா சிறப்பாக ரெக்கார்ட் ஆச்சு. முதல் கருத்து என்ன தெரியுமில்ல, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, இதை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். அவரே சொல்கிறார். அப்போ ஜனநாயகம்னா என்னென்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். சும்மா குறிப்பிட்ட 4 பேர் தானே இருப்பாங்க, இல்லை இந்த 10 பேர் தானே இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்குறோம் அப்படின்னா கீழே இருக்கவும் ஃபெட்டப் ஆயிடுவேன். அடுத்து இப்போ வருஷம் பூரா நாங்கள் இப்படியே இருக்க முடியுமா? ஒரு கட்சியோடைய சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு 10 சீட்டு பண்ணி செய்யணும், நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும்ல. அதுக்காகத்தான் 234 சட்டமன்றத்துக்கு நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர் யாரும் போடலைங்க, அடுத்து எல்லா கட்சியும் போட போகிறாங்க. அப்போ இவ்வளவு கட்சியை வளர்த்துப்பட்டு அதிகாரத்தை கீழே பகிர்ந்தளிச்சுட்டு மேலே மட்டும் நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் தானே எப்பயுமே எம்எல்ஏ இருப்போம், நான் 2-3 பேர் தானே எப்பயுமே எம்பியாக இருக்கோம்னா அது தப்பாகி பெறும்ல. தலைவர் ரைட் ஓகே, தலைவரை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி இந்த முறை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்பதில் விடுதலை சிறுத்தையுடைய தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதிலேயும் முக்கியமாக கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்களே, இப்போ உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத பல பேர் இருக்காங்களே. ஏன்னா துணை பொதுச் செயலாளர் 12 பேர் இருக்கிறாங்க, அமைப்பு செயலாளர் இருந்தாலும் 20 பேர் இருக்கிறாங்க. அப்போ நீ கற்பனை பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி என்ன மாதிரி மாநில செயலாளர்கள் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், சொல்லணும்லாம் இல்லை சொல்லியாச்சு, அண்ணே புதிய சக்திகளுக்கு வாய்ப்பு கொடுங்க, அப்போ தான் ஜனநாயகத்துடைய பண்பாக இருக்குது. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஜனநாயகத்தை வந்து குவிக்கக்கூடாது. அவர் சொல்கிறாரு ஒரே இடத்துல குவித்தோம்னா அந்த அதிகார குவிமயம் வந்து சுரண்டலுக்கு வழிவகுக்கும், அடக்குமுறைக்கு வழிவகுக்கும். ஆனால் நம்மளை மாதிரி கட்சிலாம் அடக்குமுறைக்கும் ஆதிக்கத்துக்கும் சுரண்டலுக்கும் எதிர்த்து போராடுகிறோம். அப்போ அதிகாரத்தை வந்து ஏலதாளைக்கு கொடுக்கணும். இன்னுமே என் கட்சியோடைய கொள்கை என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அது வந்து ஒரு முழக்கம். ஆனால் கொள்கை என்ன தெரியுமா? கட்சிக்கு கொள்கை கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அப்போ அதுவே அடியாகி போயிரும்ல. ஆனால் தலைவர் தெளிவாக இருக்கிறார். நீங்கள் வேணால் பாருங்கள், என்ன ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல எத்தனை சீட்டுன்னு தெரிஞ்சிடும். கொடுக்க போகிறது மேக்சிமம் புதிய சக்திகளுக்கு, புதிய ஒரு வல்லமை உள்ளவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி விசிக வேட்பாளர் லிஸ்ட்டில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எங்கள் தலைவர் வந்து ஒரு கோட்பாடு சார்ந்த தலைவருங்க. போகிற போக்கில் வந்து நம்ம வந்து எதுவும் செயல்பட மாட்டார். யாராவது இப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். இவருக்கு ஆஃபர் வந்து விஜய் கொடுக்க ரெடியாக இருந்தார். அண்ணனுடைய மனசு பூரா இங்கே தான் இருக்குன்னாரு. எடப்பாடி வந்து நேரடியாக அங்கேருந்து ஒரு ஆள் ஏன்ட்டே பேசினாங்க. இப்போ இல்லை ஆரம்பத்தில் அண்ணன்ட்ட பேசி கொள்ளுங்கன்னு எங்கள் தலைவர்கிட்டையும் பேசினாங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொல்கிறார் அதை யாரும் பேசக்கூடாது நீ என்ன பண்ணிட்டார், அவங்கள்ட்டலாம் பேசுகிறாத ரெக்கார்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் பேரே சொல்ல முடியும். ஆப் கேமரா சொல்கிறேன், நான் சொல்கிறேன் யாருன்னு, ஆனால் பேசக்கூடாதுன்ட்டார். இங்கேயும் யார்ட்டும் பேசக்கூடாதுன்ட்டார். அப்போ என்ன மாதிரி சாதாரண இளைஞரணி பொறுப்பாளருக்கு இவ்வளோ டீல் வரும்போது மேலெல்லாம் வருமா வராதா? எங்கள் தலைவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டார் எங்களுக்கு நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த முறை 2026. அதனால் இந்த முறையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நம்ம உடச்சிக்கிட்டு போனோம் அப்படின்னு ஒரு இழிசூல் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து சங்கிகளை எதிர்த்து போராடுகிறார்கள், அதனால் பல சிக்கலை அவங்க எதிர்கொள்கிறார்கள். அப்போ நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும் தளபதி ஸ்டாலினுக்குன்னு தெளிவாக எங்களுக்கு வகுப்படுத்திட்டாரு. இப்போ பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தார்ல கொஞ்ச நாளாக, அப்போ பயிற்சி வகுப்பில் தெளிவாக சொல்லிட்டாருங்க. அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் வந்து ஏதோ சங்கத்தமிழ் சொந்த கருத்து நினைக்காதீங்க. இது மட்டும் இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கரே அவர்கள், நீங்கள் ஒன்றா ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒன்றா உங்களை இப்போ ஒரு நக்கீரனுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவருடைய பல புத்தகங்கள் இருக்குங்க. அதில் ஒரு புத்தகம் வந்து 37வது தொகுப்பு தான் கடைசி தொகுப்பு. அதுக்கு அடுத்து புத்தகமே இல்லை. மொத்தம் அவர் போட்ட புத்தகங்களே தமிழில் ஆங்கிலத்தில் 37வது கடைசி தொகுப்பு. அதை நான் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. என்னடா எப்படி அவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார்னு. என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்திற்கு போராளிகளை அனுப்புகின்றாரு. இங்கே பாருங்கள், சட்டமன்றத்துக்கு சரியான ஆட்களை அனுப்புங்கள். அது என்ன எழுதியிருக்காரு இந்த இடத்துல? என்ன பண்ண நிறைய படிச்சே திறன் நினச்சிருந்தில்ல, என்ன எழுதியிருக்காரு கருத்தை சொல்கிறேன் பாருங்கள். சட்டமன்றத்துக்கு சரியான மனிதர்களையே அனுப்புங்கன்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, பெண்களுக்காக எவரெல்லாம் இடையூறு, அதாவது எந்த சிக்கல் வந்தாலும் தொடர் போராட்டத்தை எடுக்கிறார்களோ, சட்டமன்றத்தில்
70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அதனால் எங்கள் தலைவர் அதெல்லாம் வந்து படித்தவர், அவர் கொடுத்த புத்தகம் தான். அந்த புத்தகமே எங்கள் தலைவர் எனக்கு தான் கொடுத்தது. நான் ஏன் புத்தகம் நினச்சிடாது, என்ன இருக்காரு பாருங்க, கையில் கையில் போட்டுக்கார கையெழுத்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அதான் படித்து கிழிஞ்சு போச்சு. அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பக்கம், ஏறக்குறைய ஒரு 10 பக்கத்துக்குள்ளே வருது இந்த கருத்து. ஆனால் இப்போ எனக்கு கொடுத்து படிக்க சொன்ன எங்கள் தலைவர் நிச்சயமாக அவனை உணர்ந்திருப்பார். அதாவது சட்டமன்றத்துக்குள் இந்த முறை போராளிகளைத்தான் அனுப்புவார். 10 போராளிகள் உள்ளே போகிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. போகிறோம் அப்படிங்கிறீங்க? போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்து நான் கேட்டிருக்கேன் பிரதர். இதில் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அதிகாரத்தை வந்து வாங்கணும். இப்போ நாங்களாம் வந்து எங்கள் அப்பாவே வந்து காங்கிரஸுடைய மாவட்ட செயலர், சும்மாலாம் இல்லை, கட்சியுடைய மாவட்ட செயலர் இருந்தாருங்க 2000. ஆனால் அவர்னால எம்எல்ஏன்னு கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்குறேங்க தலைவர்கிட்ட, விருப்பமான நான் கொடுக்க போகிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தளவு கட்சி எங்களை உருவாக்கி இருக்கிறது. உங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி நீங்கள் போகணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் மாவட்ட செயலர் நிறைய பேர் கேட்குறாங்க, பல புதிய சக்தி கேட்குறாங்க. நாங்களாம் வந்து எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டோம். அது ஒரு யதார்த்தமான உண்மை. தலைவருடைய கோட்பாடுகளை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன பிரச்சனை? ரொம்ப நன்றிண்ணே. மனசுல இருந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துறீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.